பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் செய்கிறதுக்கு அதிகமான அமௌண்ட் போட்டு ட்ரேடிங் பண்ணுறது சேஃப்டியா? ஓகே, ஒவ்வொரு ஆக்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அதிகமான அமௌண்ட்டுங்கிற வித்தியாசப்படும். ஒரு ஆளுக்கு அதிகமான அமௌண்ட் $100 ஆகும், இன்னொரு ஆளுக்கு $1000, இன்னொரு ஆளுக்கு $10,000. ஸோ எந்த அளவுக்கு அதிகமான அமௌண்ட்டுங்கிறது ஒவ்வொரு ஆக்களோட வித்தியாசப்பட்டாலும் என்னை பொறுத்தவரை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஒரு எக்ஸ்சேஞ்சை நம்பி உங்களோட பணத்தை ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மெனுவலாக ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு சின்ன ஃபண்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னால் ஓகே, ஒரு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பொட் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், 2-3 துண்டாக உடைச்சி உங்களோட ஃபண்டை பெரிய அளவில் அமௌண்ட் இருக்குங்க. இப்போ $100 குறைய இருக்குன்னா அதை 2-3 உடைக்கிறதுல வேலை இல்லை. ஓகே, ஸோ $100 மேலே இருக்கி ஒரு $500, $1000 இருக்கணும்னா லைக் 500 உடைங்க. அப்படி இல்லாட்டி 250 4 உடைச்சி 4 ரெப்யூட்டபிள் எக்ஸ்சேஞ்சில் வச்சுட்டு வேறு போட்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி ஒரே போட்டை 4 இடத்தை கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் சும்மா வைக்க போகிறீங்க உங்களோட பணத்தைன்னா தயவு செய்து எக்ஸ்சேஞ்சில் வைக்காதீங்க. சும்மா வைக்கிறதுக்குரிய இடம் இல்லை. எக்ஸ்சேஞ்சுங்கிறது லாங் டைம் ஹோல்ட் பண்ணுற இடம் இல்லை. எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு கஸ்டோடியல் வாலெட். ஸோ நம்மளோட பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருக்கோம். எப்போ வேணுனாலும் அவங்க அந்த பணத்துக்கு என்ன வேணால் நடக்கலாம், அது நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் அவங்க சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதனால் கொடுக்குவாங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வேறு என்ன செய்ய போகிறீங்க, அது எக்ஸ்சேஞ்சில் வச்சு ஆட்டோ இன்வெஸ்டோ சம்திங் செய்ய போகிறீங்கன்னா அதில் செஞ்சு முடிய லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறது ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு மாற்றுங்க. ஸ்டில் பைனான்ஸ் நல்ல எக்ஸ்சேஞ்சா இப்போதைக்கு நம்பர் 1 இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் இது. இப்போ ஆனால் இதை விட பழமையான எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்கு. இப்போ HTXன்னு சொல்கிற பழைய ஹூபி இப்போ HTXன்னு மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் பைனான்ஸை விட பழமையான எக்ஸ்சேஞ்ச். மோர் தென் 9 years சம்திங் இருக்காங்க. பைனான்ஸ் கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக தான் இருக்காங்க. இப்போ எக்ஸ்சேஞ்சுன்ற இது அவங்க கொடுக்குற சர்வீஸை பொறுத்து வேறு விஷயங்களை பொறுத்து அவங்களோட ஃபவுண்டர்ஸை பொறுத்து முன்னுக்கு பின்னுக்கு போகும். ஆனால் டொப்பாக இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கண்டுக்கலாம்னா coinmarketcap.com போய் அதில் எக்ஸ்சேஞ்சு போய் டொப்பாக நல்ல வால்யூம் இருக்கிற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளுக்கு போய் அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் என்ன செய்யலாம், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி எங்கள் hbuconsultancy.comலேயே நல்ல ரெப்யூட்டபிளான எக்ஸ்சேஞ்சில் ஃபீ ஆஃப் லிங்க்குகள் போட்டுருக்கீங்க. நீங்கள் நார்மலாக ஜாயின் பண்ணால் ஃபீ ஆஃப் லிங்க் கிடைக்காது. இந்த வெப்சைட்டில் இருக்கிற லிங்கில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு உங்களோட நீங்கள் கொடுக்குற ஃபீல்டில் சின்ன ஒரு ஆஃப் ஒன்று கிடைக்கும். ஓகே, ஸோ அப்படியான லிங்க்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நல்ல எக்ஸ்சேஞ்சில் 4-5 இடத்த உங்களோட பணத்தை கலைச்சி வச்சு ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு சேஃப். நாளைக்கு சம்திங் அப்படி நடக்கக்கூடாது. பட் இன்கேஸ் ஏதாவது நடந்தால் பைனான்ஸுக்கு உங்களோட பணம் மொத்தமும் பைனான்ஸில் இருந்துக்குன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாமல் போயிடும். இல்லாட்டி திடீர்னு மாதிரி என்ன செய்வாங்கன்னா பைனான்ஸ் இதுக்கு மேலே இந்த நாட்டில் நாங்கள் எங்களோட ஆப்ரேஷனை பண்ண மாட்டோம் இப்படி சொல்லிட்டாங்கன்னா உங்களோட பணம் எல்லாமே அங்கே தான் இருக்கு, எல்லா போட்டையும் அங்கே தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, எல்லா விஷயமும் அதுக்குள்ளே நடக்குதுன்னா எல்லாத்தையும் நிப்பாட்டி உங்களோட ஃபண்டை வெளியே எடுக்கிறது பெரிய பாடாயிரும். அதை விட்டுட்டு எல்லா இடத்தையும் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போ பைனான்ஸ் நிப்பாட்டினா கொஞ்சம் அளவான ஃபண்ட் இந்த நாட்டில் அதை நீங்கள் வெளியே எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட கனடாவில் இருந்து பைனான்ஸை ஆப்ரேஷனை ஒரு 6 or 7 months முதல் நிப்பாட்டிட்டாங்க. ஓகே, 2023 இடையிலையோ சம்திங் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ பைனான்ஸ் இப்போ கனடாவில் யாரும் பாவிக்கிறது ஆல்ரெடி பாவிச்சிட்டு இருந்தாங்களா அவங்களோட ஃபண்டை விட்ரோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படியான விஷயங்கள் நடக்கிறதால எக்ஸ்சேஞ்சு தயவு செய்து நம்பாதீங்க. ஓகே, உங்களோட பணத்தை டைவர்சிஃபை பண்ணி வர எக்ஸ்சேஞ்சில் அதுவும் நல்ல ரெப்யூட்டபிளான எக்ஸ்சேஞ்சில் வைங்க. ஊர் பேர் தெரியாத எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பாதீங்க. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பைனான்ஸில் மட்டுமா ஃபண்ட் வச்சிருக்கீங்க, அப்படி இல்லாட்டி வேறு எக்ஸ்சேஞ்சில் வச்சிருக்கீங்களா, என்னென்ன எக்ஸ்சேஞ்சில் ஃபண்ட் வச்சிருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது HBU கன்சல்டன்சியால் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ AI ட்ரேடிங் போர்ட் ஒன்றும் செட் பண்ணி கொடுத்து அதுக்கு அவங்களுக்கு கேஸ் ஃபீஸ் $5 போட்டு கொடுக்குறோம். 100% ஃப்ரீ. இதை கிளைம் பண்ணணும்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் AI ட்ரேடிங் போர்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அந்த போர்ட்டை உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தரோம். பாய்.